ஸ்டான்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் நான் எப்படி சார் அட்மிட் ஆவேன்? எப்படி சார் எனக்கு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல? ரிப்போர்ட்ஸ் உங்ககிட்ட என்கிட்ட இருக்கு. ஏஆர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. நான் 2 நாள் அட்மிட் ஆயிருக்கேன். நீங்க போங்க சார், சும்மா போய் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் என்கிட்ட இருக்கு சார். நீங்க இது சும்மா போங்க சார், போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஏஆர் ரிப்போர்ட் வேணும், அட்மிட் ஆகுங்க சார், ஏஆர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களான்னு கரெக்ட்டுங்களா? அப்போ அது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ் கேஸ் ஆச்சுன்னா அவங்க வந்து அஃப்கோர்ஸ் அவங்க வரணும். போலீஸ் வந்து என்ன வந்து அங்க வந்து பார்க்கணும் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல. பட் அவங்க வரல. என்கிட்ட ஃபோன்ல பேசினாங்க, என்ன நடந்ததுன்னு கேட்டாங்க. பட் அவங்க வந்து அங்க வந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் எடுக்கல. ஹாஸ்பிட்டல் 3வது போலீஸ் வந்து அங்க பாதுகாப்புக்கு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் டினை பண்ணல. போலீஸ் இருந்தாங்க. எங்க இருந்தாங்க போலீஸ்? எங்க போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க? அந்த அசால்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்து பின்னாடி வந்து நின்றுப்பாங்க. ஓகேங்களா? அதுவும் அந்த வீடியோ ஃபுட்டேஜ்ல அந்த கொடுத்துருக்கான்னு சொன்னாங்க இல்லையா, அந்த எடிட்டட் ஃபுட்டேஜ்ல அதுல இருக்கு. என் மேல அசால்ட் பண்ற போது, என் மேல தாக்குற போது போலீஸ் எங்க இருந்தாங்க? ஸ்டேஜ் முன்னாடி இருந்தாங்க போலீஸ். ஏன் பின்னாடி நிக்கவே இல்லை போலீஸ். பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தான் போலீஸ் வந்தாங்க.